எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பசங்க சக்கி சீஸ் போயிருந்தாங்க, அங்கே விளையாடுனாங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த சக்கி சீஸ்னால் என்ன, உள்ளே என்ன மாதிரியான கேமெல்லாம் இருக்குது, எப்படி பசங்க என்ஜாய் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் உள்ளே என்ட்ரு ஆன உடனே இந்த மாதிரி நம்பர் டேட்டூ போட்டு விட்ருவாங்க. இங்கே குழந்தைங்க விளையாடுறதோட மட்டும் இல்லாமல் இங்கே பீஸாவும் கிடைக்கும். ஆனால் இங்கே கிடைக்கிற பீஸா வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இருக்க கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு $2 கொடுத்து ஒரு கார்டு வாங்கணும். நாம் இங்கே எவ்வளோ நேரம் விளையாட போகிறோமோ அதுக்கு பே பண்ணிவிட்டு இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஒவ்வொரு கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியும் நாம் இந்த கார்டை டேப் பண்ணால் தான் அடுத்து ப்ளே பண்ணவே முடியும். இப்போது இங்கே இருக்கிற இந்த கேம் மிஷினில் ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களோட டைம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணணுன்னா மறுபடியும் நீங்கள் டேப் பண்ணால் தான் அது கண்டினியூ பண்ண முடியும். ஒவ்வொரு கேம் விளையாடும் போதும் சம் பாயிண்ட்ஸ் வந்து அதில் காட்டும், 5 பாயிண்ட்ஸு 2 பாயிண்ட்ஸுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அந்த கார்டில் ஏறிக்கிறோம். இன்றைக்கி 45 மினிட்ஸு அன்லிமிட்டடாக எல்லா கேமும் விளையாடுற மாதிரி ரீசார்ஜ் பண்ணியிருக்கு இந்த கார்டில். இந்த சக்கி சீஸில் இருக்க கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு கார்டு வாங்கணும் இல்லையா, அது ஒரு டைம் வாங்கினா மட்டும் போதும். நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த டைமு சக்கி சீஸ் போகலான்னு கேட்டது என்னோடய சின்ன பையன். என்னோடய பெரிய பையன் இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்திருக்கேன். அவன் டாட்லராக இருக்கும்போது வேறு வழியே இல்லாமல் இந்த சக்கி சீஸ்க்கு நிறையா டைம் கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்போது 2 பசங்களாக இருக்கிறதுனால வீட்டில் விளையாடிக்கிறாங்க, போர் அடிக்காது. சின்னவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பெரியவனை மட்டும் வீட்டில் வச்சு சமாளிக்கிறது பெரிய வேலையாக இருந்துச்சு. குளிர்காலத்துலலாம் எவ்வளோ நேரம் தான் எங்கள் மூஞ்சியவே பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இன்டோர் கேம்ஸாக இருக்கிற ஏரியாக்களுக்காக கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சுட்டு இருந்தோம். மாலுக்கு, அதுக்கப்புறம் வந்து டாய்ஸ் ஆர்எஸில் போயிட்டு அவனுக்கு டாய்ஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு தடவை டாய்ஸ் பார்க்கும்போது $1 ஒரு காரை வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த 2வது சின்ன பையன் பிறக்கும்போது கோவிட் டைம் வந்துருச்சு. அதனால் வெளியில் எங்கேயுமே போகிறதும் கிடையாது, எந்த ஒரு டாய்ஸும் வாங்குறதும் கிடையாது. பெரியவன் என்னெல்லாம் வச்சு விளையாண்டானோ அதை தான் வச்சு விளையாண்டான். சக்கி சீஸில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேம்ஸ் விளையாடுற மாதிரி நல்லாயிருக்கும். எப்போல்லாம் இந்த பசங்க விளையாடுறாங்களோ அப்போல்லாம் அவங்க அப்பாவும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருவார். பசங்களுக்கு கம்பெனி கொடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு, சின்ன வயசில் அவர் விளையாடாத இந்த கேம்ஸ் எல்லாத்தையும் இப்போ விளையாடுற மாதிரியும் ஆயிடுச்சு. இங்கே பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீஸா வாங்கி சாப்பிட்லாம், கேம்ஸ் விளையாடலாம். இது மட்டும் இல்லாமல் பர்த்டே பார்ட்டிஸும் இங்கே செலிப்ரேட் பண்ண முடியும். ஒரு பார்ட்டிக்கு ஹால் புக் பண்ணுற மாதிரி நாம் இங்கே புக் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளோட சாப்பாடை இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போல்லாம் பெரிய பசங்க வச்சுருக்கவங்க பர்த்டே பார்ட்டிஸ்க்கு பேரண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறதில்ல, கிட்ஸை மட்டும் கூப்பிட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரியான ஒரு பிளேஸில் பீஸா பார்ட்டி வச்சு கேம் விளையாட வச்சு முடிச்சிடுறாங்க. ஒரு டைமும் புதுசாக கேமை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த டைமும் ட்ராம்பலின் உள்ளே இருந்துச்சு. கேம்ஸ் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை பண்ணாமல் வரவே மாட்டாங்க. நம்ம விளையாடின பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த கார்டில் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம இங்கே கிஃப்ட் எடுத்துக்கலாம். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் சக்கி சீஸோட ஸ்டிக்கரு, பசில், சின்ன கிஃப்டாக தான் இருக்கும். இருந்தாலும் பசங்களுக்கு அவங்க விளையாட முடிச்சு கிடைச்ச பாயிண்ட்ஸ்லேருந்து வாங்கின கிஃப்ட்டுங்கிறதுனால பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. இன்டோர் கேம்ஸில் விளையாண்டு முடிச்சாச்சு. அடுத்து அவுட்டோர் போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் மவுண்டன் கிளம்பியாச்சு. இதுவரை வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.